இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ரொம்பவே மோசமானவ. இவளை பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயந்து அலறுவாங்க. இப்ப கூட அவ ஒரு குட்டி பொண்ணு கிட்ட வந்து உன்னை ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட முடியை பிடிச்சி தூக்கி 2-3 சுத்தி அப்படியே தூக்கி வீசிடுறா. அந்த பொண்ணு அப்படியே பறந்து தேய்ச்சிக்கிட்டே போய் ஒரு தோட்டத்துல விழுறா. நல்ல வேலையா அவளுக்கு ஒன்னும் ஆகல. அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் ஒரு குட்டி பையன் முன்னால ஒரு பெரிய கேக் எடுத்துட்டு வந்து வச்சு இதை நீ ஃபுல்லா சாப்பிட்டே ஆகணும்னு சொல்றா. அந்த பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுறான். ஆனா அவனால முடியல. அப்போ மெட்டில்டாங்கிற ஒரு பொண்ணு எந்திரிச்சு உன்னால முடியும் சாப்பிடுன்னு சொல்றா. அதை பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்கரேஜ் பண்றாங்க. உடனே அந்த பையன் மோட்டிவேட் ஆகி எல்லாத்தையுமே சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிடறான். அதனால அந்த பிரின்சிபல் பயங்கர கோவமாயி நம்ம மெட்டில்டாவை ஒரு இருட்டு ரூம்ல போட்டு அடைச்சிடுறா. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு டீச்சர் அங்க வந்து அவளை காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் பொம்பளை குடிக்கிற தண்ணியில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பல்லியை தூக்கி போட்டுடுறாங்க. அவளும் தெரியாம எடுத்து குடிச்சிடுறா. அப்போ மெட்டில்டாக்கு நிறைய சூப்பர் பவர்லாம் இருக்கும். அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த பல்லியை பிரின்சிபல் மேலேயே விழ வச்சிடுறா. அப்ப கூட திருந்தாம அந்த பிரின்சிபல் ஒரு குட்டி பையனை தூக்கி வெளியில வீசுறா. நம்ம மெட்டில்டா அவனை திரும்ப கிளாஸுக்குள்ளேயே வர வைக்கிறா. இதெல்லாம் பார்த்து பயந்து கடைசியில அந்த பிரின்சிபல் ஸ்கூலை விட்டே ஓடிடுறா.